ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பால் பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை, அது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்து, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்திருக்க உளுந்தையும் பச்சரிசியும் சேர்த்துடலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் உளுந்தோ அரிசியோ தேங்காய் அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம அரிசியும் உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே காரவுண்ட ரெசிபிக்கு நம்ம சொன்ன அளவு மாதிரியே தாங்க நம்ம எதில் அரிசி அளக்குறோமோ அதுலேயே பார்த்திங்கன்னா உளுந்தே அளந்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உளுந்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போது இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்க பாருங்கள். இன்னும் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நான் கொஞ்சமாக இருக்கிறனால மிக்சியில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நிறையா சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிரைண்டர்லேயே பண்ணுங்கள். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா மிக்சடை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பால் பணியாரத்துக்கான மிக்சட் ரெடி. இப்போது அதுக்கான தேங்காய் பால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு தேங்காவை உடச்சி சின்ன சின்னதாக சில்லுகளாக போட்டு வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் எடுத்த பின்னால் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் தேங்காய் அப்படிங்கிறனால நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தேங்காவாக இருந்தால் ஹாஃப் கூட எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேங்காய் பால் நிறையா பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு தக்கன கூடவோ குறையவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லாவே தேங்காவை வடிகட்டி பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க 250 கிராம் அளவுக்கு சர்க்கரையை இது போட்டுடலாம். இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பால் பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ பால் பணியாரத்தை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒரு கடாயை வச்சு பணியாரம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் மாவை கைகளால் எடுத்து சின்ன சின்னதாக நம்ம காரா உருண்டை எப்படி போட்டோமோ அதே போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எண்ணெயில் போடலாம். எண்ணெய் காஞ்சிருந்துச்சு அப்படிங்கும்போது நல்லாவே நம்ம போட்ட மாவு உடனே எண்ணெயில் காஞ்சு மேலே மிதக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சரியான பதம். உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வராது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கு வரும். அவ்வளோதான், நம்மளோட பால் பணியாரத்தை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டாச்சு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு நம்ம பிரட்டி விட்டு நல்லா வேக விடலாம். 2 சைடு நல்லா வெந்ததும் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரித்த இந்த உருண்டைகளை நம்ம தேங்காய் பாலில் போட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்ம இருக்கிற எல்லா மாவும் இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாக்கெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை தேங்காய் பாலில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பாலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பால் பணியாரம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.